வெல்கம் டு கணினியாசா. நம்ம செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா அசூர் எப்படி ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்றதை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அசூர் கிளவுட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன், கிளவுட் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணாம ஃப்ரீ அக்கௌண்ட் 30 days ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாம சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாம நம்ம எப்படி ப்ராக்டிக்கலா அசூரை லேர்ன் பண்றதை பத்தி பார்க்க போறோம். ஓகே, அசூர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா சாண்ட் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு லேர்ன் பண்றதுக்கு. ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி லேர்ன் பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே ஓகே, வித்தவுட் எனி சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் வித்தவுட் எனி அக்கௌண்ட். ஓகே, எப்படி நம்ம அசூர் அக்கௌண்ட்டை அசூரை எப்படி லேர்ன் பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே ஓகே, ஸோ கூகுளில் போயிட்டு சர்ச் இன்ஜின் இது பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கெஸ்ட் மோட் போயிருக்கிறதுனால இதெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஓகே, இதில் போயிட்டு கூகுளில் லேர்ன் ஏஇசட் ஏதாவது ஒரு இதோட அசூரோட சர்டிஃபிகேஷன் கோட் கொடுத்துட்டு மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஆனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஓகே, ஒரு இமெயில் ஐடி இருக்கணும். அதனால நம்ம இது பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட்ல வருதுல அதை கிளிக் பண்ணுங்க, லேர்ன் ஏஇசட் 900 மைக்ரோசாஃப்ட். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணோடனே ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ் எல்லாமே இருக்கும். ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம். ஸோ இதில் நீங்கள் வேணும்னா இப்போ 3 இது ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால 3மே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ வேற கோர்ஸ் வேணா இங்கே போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுறதுக்கு learn.microsoft.com. ஓகே, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே நிறையா கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு கோர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் நான் கிளிக் பண்ணேன். எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட் அசூர் ஃபண்டமெண்டல். ஓகே, 3 hours 25 minutes. ஓகே, 4 யூனிட்ஸ் இருக்கு. நீங்கள் ஃப்ரீயாகவே இதை லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணோடனே ஃபுல் உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுக்கு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்களா? ஸோ இன்ட்ரோடக்ஷன், வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் அசூர், கெட் ஸ்டார்டட் வித் அசூர் அக்கௌண்ட்ஸ், எக்ஸசைஸ். நீங்கள் ஒரு இது பண்ணிட்டு எக்ஸசைஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எக்ஸசைஸுக்கு கிரியேட் அண்ட் அசூர் ரிசோர்ஸ். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸை நான் பண்ணணும், அதாவது ப்ராக்டிக்கலாக. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சாண்ட் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதாக இருக்கு, சைன் இன் ஆக்டிவேட் சாண்ட் பாக்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, எங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கிரியேட் எக்ஸசைஸ் இது 10 minutes இருக்கும், அதை எப்படி பண்ணலாங்கிற ஒரு டீட்டெயில் இருக்கும். ஸோ இதுதான் சாண்ட் பாக்ஸ் ஆட் பண்ணுறது, அதாவது ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் வித்தவுட் எனி ஃப்ரீ அக்கௌண்ட், வித்தவுட் எனி கிரெடிட் கார்டு எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. டைரெக்டாக நீங்கள் 2 hours ப்ராக்டிகல் செஷன் பண்ணிக்க முடியும். ஸோ 2 hours முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிரும். அப்புறம் ஒரு 1 டேக்கு நீங்கள் 10 times கிரியேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனக்கு லிமிட் தெரியல, மேபி 10 times இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 hours முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் கிரியேட் பண்ணீங்களோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், சைன் இன் டு ஆக்டிவேட் சாண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் நான் இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இமெயில் ஐடி இல்லைன்னா ஒரு அவுட்லுக்கில் ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் எம்எஃப்ஏ நான் எனேபிள் பண்ணியிருக்கனால எனக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வரும், அதை யூஸ் பண்ணி தான் நான் பண்ண முடியும். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு கேட்குது, நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். எஸ், ஏன்னா ஆல்ரெடி நான் எம்எஃப்ஏ கொடுத்துருக்கனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ நான் ஆக்டிவேட் ஆகுது பாருங்க, பெர்மிஷன். ஸோ சாண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. சாண்ட் பாக்ஸ் ஷுட் பி ஆல்ரெடி ஆக்டிவேட்டட், பட் தேங்க்ஸ் ஃபார் க்ளோஸ்டு. ஸோ ரீஆக்டிவேட் இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சாண்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அதனால அது என்ன சொன்னால் ரீஆக்டிவேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் க்ளோஸ் சைன் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் எல்லாமே டெலிட் ஆயிடும். ஏன்னா அதோட மைக்ரோசாஃப்டோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ சைன் இன் ஆகுது. ஸோ ஏற்கனவே நான் 1 hour நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இன்னும் 1 hour தான் எனக்கு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு க்ளவுட்ஸ் எல்லாம் கனெக்டட் இதெல்லாம் காட்டும். ஸோ நீங்கள் இதில் போயிட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். அசூர் போர்ட்டல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ அசூர் போர்ட்டலில் போயிட்டு என்னெல்லாம் பண்ணலாம், விர்ச்சுவல் மிஷின், ஸோ அதெல்லாம் கிரியேட் பண்ணுறது நீங்கள் பண்ணலாம். ஸோ இங்கே எல்லாமே அவனே கொடுத்துருப்பான், நீங்கள் எப்படி பண்ணணும் எல்லாமே இதுலேயே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செல் கூட உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அசூர் செல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய இதில் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் நினைக்கிறேன், சில இது இதில் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் இதில் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இவங்க இது எப்படி சொல்கிறது, இது உங்களுக்கு சிஎல்ஐ மோடில் நீங்கள் ஏதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், இதில் பார்க்கலாம். ஓகே,
ஸோ இதில் வந்து நான் இப்போ இது கொடுத்துருக்கேன், பேஷ் ஷெல் கொடுத்தனால எனக்கு வருது. நீங்கள் பவர் ஷெல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பவர் ஷெல்லுக்கு வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகிக்கலாம். ஸோ எந்த ஷெல் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த செல்லுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் க்ளவுட் செல்லில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ ஆயிடுச்சா உங்களுக்கு. ஸோ எனக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ ஹோம் டைரக்டரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரியேட் ஆயிடும். ஓகே. ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு அசூர் போர்ட்டல்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அது லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அசூர் போர்ட்டலில் இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்து 1 hour 2 minutes வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 58 minutes எனக்கு வந்து பேலன்ஸ் இருக்கு. ஸோ இதிலே கொடுத்துருக்கான் பாருங்க, யூ ஹேவ் யூஸ்ட் 1 of 10 சாண்ட்பாக்ஸ் ஃபார் டுடே. அதாவது ஒரு நாளைக்கு வந்து நீங்க வந்து 10 சாண்ட்பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ 2 ஹவர்ஸ்னா நீங்க 20 hours யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. ஆனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா 2 hours உங்களுக்கு வந்து கட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அகைன் ரீஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க ஏற்கனவே 2 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், எரேஸ் ஆயிரும். அகைன் நீங்க புதுசா பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு நீங்க 10 டைம்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணி சாண்ட்பாக்ஸ் யூஸ் பண்ணி 10 டைம்ஸ் யூஸ் பண்ணி இந்த சாண்ட்பாக்ஸ் வச்சு நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இங்க எல்லாமே அவனே கொடுத்துருப்பான் பாருங்க, எப்படி வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருக்கான் பாருங்க, சைன் இன் டு அசூர் போர்ட்டல், கிரியேட் வெர்ச்சுவல் மிஷின், கிரியேட். ஸோ இதை பார்த்து நீங்க பேசிக் லேப், ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றான், அப்புறம் ரிசோர்ஸ் குரூப் செலக்ட் பண்ண சொல்றான், வெர்ச்சுவல் மிஷின் நேம் கொடுக்குறான், ரீஜன் டிஃபால்ட், இதுவும் டிஃபால்ட், செக்யூர் பை டிஃபால்ட், விஎம் ஆர்கிடெக்சர் டிஃபால்ட், இது வந்து அன்செக்டு சொல்றான். ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து யூசர் நேம் அசூர் யூசர், என்டர் கஸ்டம் பாஸ்வேர்ட், போர்ட்ஸ் நன் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். வெரிஃபை த ரிசோர்ஸ் கிரியேட்டட், ஹோம் போய்ட்டு ரிசோர்ஸ் குரூப்பில் கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்க சொன்னால், ஸோ செலக்ட் சாண்ட்பாக்ஸ் ரிசோர்ஸ் குரூப் அதில் வரும். ஸோ அதை இது பண்ணிட்டு இது பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சாண்ட்பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கிளீன் அப்ஸ் யுவர் ரிசோர்ஸ் வென் யூ ஆர் ஃபினிஷ்டு வித் மாடல். ஸோ ஒரு மாடல் நீங்கள் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த மாடலுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ நம்ம கிளீன் ஆயிரும், நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்கன்னா அடுத்ததுக்கு இதாயிரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். நான் அசூர் போர்ட்டல் கிளிக் பண்ணுறேன். ஸோ கேட்குது, நான் அகைன் கொடுக்குறேன் ட்ரெயினர். ஸோ outlook.com. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ள போயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த இதில் உங்களுக்கு யூசர் நேம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஸோ என்டர் கோடு கேட்கு. ஸோ நம்ம எம்எஃப்ஏ எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். நீங்கள் எந்த எம்எஃப்ஏ ஆத்தென்டிகேஷன் வேணுமோ அது கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும்போது எந்த ஆத்தென்டிகேஷன், மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேஷனா இல்லை ஃபோன் யூஸ் பண்ண போகிறீங்களா, அதெல்லாம் கேட்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த எம்எஃப்ஏக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போயிட்டு மொபைலில் பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து சாண்ட்பாக்ஸுங்க தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அது அந்த கோடு கேட்குது. ஸோ எனக்கு அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ரொம்ப 27 செகண்ட்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணணும். ஓகே. இல்லை அகைன் கிரியேட் ஆகும், பட் நீங்கள் உடனே பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஸோ வெரிஃபை பண்ணது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, சாண்ட் பாக்ஸோட ப்ராக்டிக்கல் செஷன் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ வந்துருச்சா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் பாருங்க, ட்ரெயினர் ஷோவும் என்னுடைய அந்த யூசர் நேமு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சாண்ட் பாக்ஸோட அந்த டைரக்டரி இது கொடுத்துருப்போம். டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா land.docs.microsoft.com. இப்போ land.docsங்கிறது தான் சப்டொமைன், microsoft.comங்கிறது வந்து பிரைமரி டொமைன். ஓகே. ஸோ யுவர் சைன் இன் யூஸ் இன் மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போறேன். ஓகே. ஸோ அவனோட இதை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப பக்காவாக கொடுத்துருப்பான். ஸோ இதில் போயிட்டு கிரியேட், ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் ரிசோர்ஸ் கொடுக்க சொல்கிறான், அசூர் வெர்ச்சுவல் மிஷின். ஓகே. சப்ஸ்கிரிப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆயிருக்கும். ரிசோர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே. அப்புறம் வெர்ச்சுவல் மிஷினோட நேம் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன நேம் கொடுத்து சொல்லியிருக்கான். ஸோ இந்த நேம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே. நான் வந்து லினக்ஸ் ஒரு விஎம் கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் விஎம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஎம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்கான், செக்யூரிட்டி டைப் கொடுத்துருக்கான். ஸோ அதெல்லாம் நம்ம லீவ் டிஃபால்ட் எல்லாமே டிஃபால்ட் தான் சொல்கிறோம். ஓகே. run with spot discount unchecked, resender with custom post, public inbound post. ஓகே. ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஆல் இமேஜஸ் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விஎம் ரீஜன் வந்து நீங்கள் எந்த ரீஜனில் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன ரீஜன் இருக்கோ அந்த ரீஜனில் நான் டிஃபால்ட்டாக இருக்கிறது கொடுத்துக்கிறேன்.
ப்ரெக்னன்சி இதெல்லாம் நம்ம எதுவும் இது பண்ண வேண்டாம், அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ இதில் வந்து இமேஜஸ் மட்டும் நான் இது பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு என்ன மிஷின் வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதில் உபுண்டு சர்வர் 24, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். x64 இது வந்து அன்செக் பண்ண சொல்லியிருக்கான். ஓகே, இதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கான், அன்செக் பண்ண சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். பார்க்குறேன், ரன் வித் அசூர் ஸ்பாட் டிஸ்கவுண்ட். ஸோ இது அன்செக்ல தான் இருக்கு. ஓகே, நம்ம எதுவும் இது பண்ணல. இது செக் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இதெல்லாம் கேட்கும் உங்களுக்கு. ஸோ டெலிட் பண்ணணுமா, ஸ்பாட் பண்ணணுமா, அதெல்லாம் கேட்கணுமா, அதை எதுவுமே செலக்ட் பண்ணல. டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருங்க. ஸோ ஹைப்பரைசேஷன் எல்லாம் வேண்டாம். நான் டைரெக்டாக பப்ளிக் கீ கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் பப்ளிக் கீ கிரியேட் பண்ணலாம். அது என்ன ஆகும்னா, பப்ளிக் கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு கீ வந்து கிரியேட் ஆகும். அது லேட்டராக நம்ம பார்க்கலாம். இப்போ டைரெக்டாக நம்ம டெஸ்டிங்னால பாஸ்வேர்டை டைரெக்டாக கொடுத்துக்கலாம். ஓகே, யூசர் நேம் வந்து ரூட் யூசர். ஓகே, பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுப்பீங்களோ அது பாஸ்வேர்டு. பட் அவன் என்ன மாதிரி கொடுக்க சொல்லியிருக்கானோ, பாஸ்வேர்டு என்ன கொடுக்க சொல்லியிருக்கான், மஸ்ட் பி எம்டியாக விடக்கூடாது. 3, அதாவது ஒரு லோயர் கேஸ் இருக்கணும், ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஓகே, 12 கேரக்டர்ஸ் அட்லீஸ்ட் இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, அதனால தான் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். நான் வந்து கிரியேட் பண்ணுற பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ 2 பாஸ்வேர்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு மேட்ச் ஆகுனா உங்களுக்கு இங்கேயே எரர் வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா போட்டு அதே அலோவ் பண்ணுறோம். அதாவது SSH தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அதனால் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதாகும். நீங்கள் போட்டு இது பண்ணாமல் இது பண்ணோன்னா உங்களுக்கு SSH நீங்கள் செலக்ட் பண்ணலன்னா என்ன ஆகும், உங்களால் குட்டி வழியாக கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் போர்ட் வந்து உங்களுக்கு வேறு 443 நீங்கள் வேறு ஏதாவது வெப்பு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 80 and 443 வந்து நீங்கள் அலோவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம எதுவுமே இப்போதைக்கு பண்ணல, ஒன்லி ஜஸ்ட் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி பார்க்குறோம் சாண்ட் பாக்ஸ் வழியாக. ஸோ அப்போ SSH 22 மட்டும் அலோவ் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இன்பவுண்ட் பவுன்ஸ் நன்னு செலக்ட் கிரியேட், அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ டிஸ்க் அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே இதாகிருக்கும். ஸோ ரிவ்யூ அண்ட் கிரியேட். திஸ் வில் அலோ IP address as your virtual machine. This is only recommended for testing. Use advanced controls networking tab to the new rules known IP address. ஸோ இதை வந்து அவன் நன் பண்ண தான் சொல்கிறான். ஏன்னா நம்ம இது அந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பப்ளிக் இன்பவுண்ட் நன்னு கொடுக்க சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம இது ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி பார்ப்போம், என்ன எதுலேயே என்ன சொல்லுது பார்ப்போம். நம்மளால் அதை இது பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இது நீங்கள் கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ யூ ஹேவ் SSH force open to internet is only recommended for testing if you have change a setting. நானே சொல்கிறான் பாருங்க. ஸோ நம்ம வந்து டெஸ்டிங்காக தான் யூஸ் பண்ணுறோம், நீ வந்து அதை SSH போட்டு வெளியில் எடுக்க முடியாது. ஸோ அதனால நீங்கள் நன் கொடுங்கன்னு சொல்லி அவனே சொல்கிறான் உங்களுக்கு. இது பாருங்க, திஸ் இஸ் ஒன்லி ரெக்கமெண்ட் ஃபார் டெஸ்டிங். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் தி செட்டிங் கோ பேக் டு பேசிக் லேப். டேப் வந்து அவன் டெஸ்ட் இது பண்ண சொல்கிறான். இப்போ இது 1 ஹவருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $0.1 USD தான் உங்களுக்கு வரும். இதான் வந்து சைஸ். ஓகே, ஸ்டாண்டர்ட் D2S V3 மைக்ரோசாஃப்ட், இதுதான் வந்து சைஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் மோடுக்கு போகிறோம். ஸோ அதில் ப்ரீவியஸ் போயிட்டு, ஸோ இதில் வந்து நம்ம எந்த இடத்துல கொடுத்தோம், பேசிக்ஸில் தான் கொடுத்தோம்னு நினைக்கிறோம்ல, அதில் போயிட்டு கொடுத்துருவோம். அதெல்லாம் ஓகே. ஸோ இதில் பப்ளிக் போட்டுருக்கு, அதை கொடுத்துருவோம், க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேப் தான் ஒவ்வொன்றா ஆகிட்டே வரும். நம்ம மேக்ஸிமம் இதில் கொடுப்போம். ஓகே, ஸோ சில இதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதை நமக்கு நெக்ஸ்ட்டு VM கிரியேட் பண்ணும்போது, கிரியேட் பண்ணும்போது எதெல்லாம் மேண்டட்ரி, ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகே, ஸோ அப்போ இப்போ நம்ம ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம்னா இந்த இதில் நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் மேண்டட்ரியான ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே, ஸோ ஒரு மேண்டட்ரியான ஆப்ஷன் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மற்றதெல்லாம் நம்ம வந்து டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ அது வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா என்ன பண்ணிக்கலாம், நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக நான் சொல்றேன்னா, அந்த மேண்டட்டரி ஃபீல்டு தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் ஆட்டோமேஷன் நீங்க வந்து ஒரு டெராஃபார்மோ இல்லை ஒரு ஜேசான் ஸ்கிரிப்டோ யூஸ் பண்ணி நீங்க பண்ண போறீங்கன்னா நமக்கு தெரியணும். ஸோ எந்தெந்த ஃபீல்ட்லாம் நமக்கு வந்து மேண்டட்டரியா இருக்கணும். ஓகே, ஸோ அந்தந்த ஃபீல்டு மேண்டட்டரி இருக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும். அந்த ஜேசான் ஸ்கிரிப்ட்ல நம்ம ஜேசான் ஸ்கிரிப்டா பெருசா அதில் கத்துக்கலாம் போறது கிடையாது. நம்ம வந்து அந்த ஜேசான் ஸ்கிரிப்ட்ல எது வந்து நமக்கு மேண்டட்டரியான ஃபீல்டு, அந்த ஃபீல்டை மட்டும் ஆட்டோமேட்டிக்கா இதுவே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த இதில் நம்ம எடிட் பண்ற மட்டும் தான் நம்மளோட வேலையா இருக்கும். இப்போ ஒரு 10 மிஷின் தேவைப்படுதுன்னா நம்ம ஸ்கிரிப்ட் வழியாவே பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணிட்டு
அந்த எந்தெந்த ஃபீல்டு மேண்டட்டரியோ அதை மட்டும் நாம எனேபிள் பண்ணா போதும், உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வழியா கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதனால நீங்க ஒரு இது கிரியேட் பண்ணும்போது எதெல்லாம் மேண்டட்டரி ஃபீல்டுங்கிறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே, இதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதான் வந்து மேண்டட்டரி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கண்டிப்பா நீங்க என்டர் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அடுத்த இதுக்கு மூவ் ஆகாது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மேண்டட்டரி, ரிசோர்ஸ் குரூப் மேண்டட்டரி, விர்ச்சுவல் மிஷின் நம்ம மேண்டட்டரி, ரீஜன் மேண்டட்டரி. ஓகே, அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆப்ஷன், இதெல்லாம் வந்து நம்ம நீங்க கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ், கண்டிப்பா இமேஜ் வந்து உங்களுக்கு மேண்டட்டரி. இமேஜ்னா என்ன, இமேஜ்னா நமக்கு வந்து ஓஎஸோட இமேஜ் எல்லாமே இவங்க வச்சிருப்போம். ஓகே, நம்ம இப்போ பிசிக்கல் மிஷின்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு ஐஎஸ்ஓ விஎம்ஐ பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஓன்னு சொல்லுவோம், பிசிக்கல் மிஷின்ல டிஸ்க் சொல்லுவோம். ஓகே, ஸோ அதை வந்து இவன் என்ன பண்றான், இமேஜா இங்க வச்சிருக்கான். ஓகே, ஐஎஸ்ஓ ஃபைல தான் நம்ம இங்க வந்து இமேஜ்னு சொல்றோம். ஓகே, ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டா நிறைய வச்சிருக்கான், நீங்க கஸ்டமா நீங்களாவும் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஓகே, ஸோ இதுல வந்து ஒவ்வொன்று கொடுத்துருக்கேன். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் மேண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சைஸ், இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஆர்டிஃபிஷியல் என்ன 64 வேணுமா, ஆம் வேணுமா. ஸோ இதுனா வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். என்ன சொல்றது, காஸ்ட் எஃபிஷியன்ட் பார்க்கணும்னா நீங்க ஆம் 64 போனா வந்து கம்மியா இருக்கும். ஓகே, அப்புறம் சைஸ் நீங்க கண்டிப்பா இதெல்லாம் இதுல கொடுத்தாகும், இல்லைன்னா உங்களால கிரியேட் பண்ண முடியும். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் D2S V3 சைஸ், 2 CPU இருக்கு, 8 GB மெமரி. ஓகே, ஸோ $85 பெர் மந்த். ஒரு மந்த்துக்கே வந்து உங்களுக்கு $85 வந்து நான் சொல்றேன். ஸோ இங்கேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு எல்லா சைஸும் பார்க்கணும் அப்படின்னா நீங்க இதுல பார்க்கலாம். ஓகே, என்னென்ன சைஸஸ் சொல்லிட்டு என்ன ஆப்ஸ், ஐ ஆப்ஸ், ஸோ இது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ வெர்ச்சுவல் மிஷினை போய் சரி, ஓகே, நான் டேப் வந்து இது பண்ணிட்டதுனால உங்களுக்கு அந்த இது போயிடுச்சு. ஸோ பார்க்கலாம், கிரியேட் பண்ணும்போது அதே வந்துச்சுன்னா ஓகே தான், பட் இல்லைன்னா நீங்கள் அகைன் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, நீங்கள் அகைன் தான் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ரிசோர்ஸ் குரூப்பு, வெர்ச்சுவல் மிஷின் நேம் கொடுக்குறேன். ஸோ எல்லாம் அதே தான் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, உபுண்டு அதே தான், SSH கீ, பப்ளிக் கீழே பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு நான் ஆல்ரெடி நான் கொடுத்த அதே பாஸ்வேர்டை கொடுக்குறேன். ஸோ அதனால் நீங்கள் பண்ணும்போது சரி, யூசர் நேம் என்னன்னாலும் கொடுக்கலாம், நான் சும்மா ரூட் யூசர்னு கொடுக்குறேன். ஓகே, 12 கேரக்டர்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி 1 லோயர் கேஸு, 1 அப்பர் கேஸு, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, தெரியலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணோம், நன் செலக்ட் பண்ணோம், ஏன்னா நம்ம டெஸ்டிங் தான் பண்ணுறோம், அது வந்து அலோவ் பண்ணாது உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்கு, ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கலாம், நம்ம டேரெக்டாக ரிவ்யூ ஒன் கிரியேட்டே கொடுத்துடலாம், நம்ம டெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம டிஸ்க் எல்லாமே அதுவே செலக்ட் ஆகி தான் இருக்கு. ஸோ அதனால ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்கு, ரிசோர்ஸ் கிரியேட் செலக்ட் பண்ணாமல் போயிட்டோம். ஸோ அதான், ஸோ அதெல்லாம் மேண்டட்டரி ஃபீல்டு நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். ஓகே, ரிசோர்ஸ் குரூப் அதோட குரூப் ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கிரியேட் ஆகிருக்கும், அதை செலக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது. ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் அதுவே உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கும், ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஸோ அதனால உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகியே இருக்கு. மல்டிபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ கொடுத்துடலாம் ரிவ்யூ, ஒரு தடவை செக் பண்ணிக்குவாங்க எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு. ஓகே 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 ஓகே, ஸோ ரிவ்யூ அண்ட் கிரியேட், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு கிரியேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ நேம் வந்து என்னோட நேம் வந்து பாருங்கள், ப்ரிஃபர்டு இமெயில் அட்ரஸ்ஸு, ஸோ எல்லாமே பை கிளிக்கிங் டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவேட்ஸ் மார்க்கெட் பிளேஸ் ஆஃபரிங்ஸ் லிஸ்டட் அபவுட் தி அபவ். ஸோ இது பண்ணிட்டு நீங்கள் இதில் எல்லாமே உங்களுக்கு வருது பாருங்கள். லாஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் கிரியேட் வேணும்னா கிரியேட் கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு விர்ச்சுவல் சப்ஸ்கிரிப்ஷன் நேம் இருக்குது, ரிசோர்ஸ் குரூப் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, ரீஜன் இருக்குது. ஓகே, ஸோ செக்யூர் பூட்டு, இமேஜ், பாஸ்வேர்டு, ஸோ எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அகைன் போயிட்டு என்ன பண்ணலாம், டேப்ல வந்து ஒவ்வொரு டேப்பாக இது பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் கிரியேட், அவ்வளோதான். ஸோ இனிஷியலைசிங் டிப்ளாய்மெண்ட் வருது. ஸோ இது பார்த்துட்டே இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்து நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட்டு 1 மந்த் கிரியேட் பண்ணி இப்போ இதுலனா நம்ம இதுலேயே நம்ம SSH எல்லாம் எடுத்து பார்க்க முடியாது. ஸோ பட் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, ஃப்ரீயாக வேறு எங்கேயும் இந்த மாதிரி கிடையாது உங்களுக்கு. ஓகே, இன்னும் சிஸ்கோலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் இதை. சாண்ட் பாக்ஸை ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இப்போ 10 டைம் 20 ஹவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
மொத்தமே 24 ஹவர்ஸ் தான். நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை. 2 ஹவர்ஸ் யூஸ் பண்றதே பெரிய விஷயம். ஸோ நம்ம இருக்கிற ரிசோர்ஸை யூஸ் பண்ணி எப்படி லேர்ன் பண்றதுங்க பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா ஒன்னொன்னா ஸ்டேட்டஸ் காட்டுது பாருங்க. ஸோ இது விஎம் கிரியேட்டடு, விநெட்டு, ஸோ அது ஒன்னொன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டே வருது பாருங்க. ஸோ உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட் சக்சீடட். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஹோம்ல போய் பார்த்தா நமக்கு என்ன ஆகும், ஒரு இது வந்து இருக்கணும். ஓகே. நான் இது வந்து ஒரு இதில் போய் இன்னொரு டேப்லேயே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த டேப் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அப்படினாலும் ஏதாவது ப்ராப்ளம் ஆகலாம் செக் பண்ணுறது வசதியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், இதில் போய் நம்ம கிரியேட் பண்ண வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகிருக்கா நம்ம செக் பண்ணோம்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், ஹோம் போகிறேன். ஸோ இதில் போயிட்டு வெர்ச்சுவல் மிஷின்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு, ஒரு வெர்ச்சுவல் மிஷின் ரன்னிங்கில் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸில் இருக்குது. பப்ளிக் ஐபி இருக்குது, உங்களுக்கு பப்ளிக் ஐடஸ் டிஸ்க் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அப்டேட் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஆனா இப்போ வந்து இதை வந்து நம்ம வெளியில எடுக்க முடியாது, ஏன்னா நம்ம SSH டிசேபிள் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் எல்லாமே ரன்னிங், இதில் ஸ்டாப் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம லாகின் பண்ணி பார்க்கணும். இப்போ லாகின் பண்ணி பார்க்கணும் எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ல சீரியல் கன்சோல்னு ஒன்று. ஹெல்ப்பை கிளிக் பண்ணுங்க. அதில் சீரியல் கன்சோல்னு ஒன்று. இதுதான் வந்து லினக்ஸோட இது. பட் விண்டோஸை நம்ம எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. நம்ம லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் பார்த்துடலாம். விண்டோஸில் வந்து எப்படி வந்து இங்கே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறத பற்றி பார்ப்போம். ஓகே. சீரியல் கன்சோல் வந்து இங்கே கனெக்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஎம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் சாண்ட் பாக்ஸ் வழியா. ஓகே. இப்போ மேண்ட்ரி ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனு, ரிசோர்ஸு, ஓகே. ஸோ அதே மாதிரி நேம் எல்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வந்துச்சா. ஸோ நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த யூசர் நேமை கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்தேன், அகைன் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு லாகின் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ சூடோ எஸ்ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூடோ இதுக்கு வந்துடும். ஓகே. சூப்பர் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ரிலீஸ் யூநேம் ஐஃபன் நம்ம கமாண்ட் எல்லாமே நீங்கள் போட்டு இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். பட் அது நம்ம வித்தவுட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ், அசூர், உபுண்டு, ஓகே. ஸோ இதில் வந்து டைம் இது எல்லாமே வருது, என்ன ஆர்கிடெக்சர் எல்லாமே வருது. பட் நீங்கள் வந்து வெர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா கேட் இடிசி நிறைய மெத்தட் இருக்கு. நான் இந்த மெத்தட் போடுறேன், ஓஎஸ் ரிலீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இது பார்த்தீங்கன்னா உபுண்டு 24th வெர்ஷன், லாங் டேர்ம் தான். எல்டிஎஸ்னா லாங் டேர்ம் சப்போர்ட். ஓகே. ஸோ என்ன வெர்ஷன் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். எல்டி கமெண்ட் எல்லாமே நீங்கள் இங்கே போட்டு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. நான் இப்போ இமீடியட்டாக அந்த இதை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை டெலீட் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, வெர்ச்சுவல் மிஷின் போயிடுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்டிங்காக தான் எல்லாம் பண்ணி பார்க்கணும். ஓகே. ஸோ இது பண்ணிவிட்டு இமீடியட்டாக நம்ம வந்து டெலீட் பண்ண ஸ்டாப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். வெர்ச்சுவல் மிஷின் ஸ்டாப் பண்ணால் செலக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஓவர் வியூவில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இதில் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ ஸ்டாப் பண்ணுறது இங்கே வரும் உங்களுக்கு. ஸோ எது நீங்கள் எந்த ஒரு இது பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகே. ஸோ இதுலேயே நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். இருக்கு பாருங்க, ரிசோர்ஸ் குரூப்னா என்ன, ஸ்டேட்டஸ் ரன்னிங்கில் இருக்குது, லொக்கேஷனு, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் நேமு, சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்ன சைஸு. ஓகே. ஸோ எசென்ஷியல், இந்த எசென்ஷியல் இதுலேயே வந்து நீங்கள் மேண்டரி ஃபீல்டு நான் சொன்னது எல்லாமே எனக்கு மேக்ஸிமம் இருக்கு. ஸோ ரிசோர்ஸ் குரூப்பு, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனு, ஓகே. அப்புறம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு கொடுக்கணும், சைஸு. ஓகே. ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வெர்ச்சுவல் மிஷின் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு செலக்ட் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை டெலீட் பண்ணணும்னா அது செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டாட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ இல்லைன்னா இங்கே போங்க, உங்களுக்கு அங்கே இதில் இல்லைன்னா இங்கேயும் இது அதே டாட் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுமோ இது எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது ஸ்டார்ட் பண்ணால் இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகே. ரீஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஓகே. சரி.
டெலீட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அந்த விஎம் செலக்ட் பண்ணிட்டு டெலீட். ஸோ டெலீட் நான் கொடுத்துறேன். கன்ஃபார்ம் பண்ணுறது கேக்கு டெலீட் அவ்வளோதான். ஸோ எந்த ஒரு இதுவுமே நீங்கள் இம்மிடியட்டாக சக்சீடட் 0 ஃபெயில்டு 0 எரர் டீடைல்ஸ் அன்டிஃபைன்டு டாப் வேர்டு ஓகே டெலீட் ஆக மாட்டேங்குது. எதுவும் எரர் சொல்லுது பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு வியூ ஏன் டெலீட் ஆக மாட்டேங்குது. ஹோமு விர்ச்சுவல் மிஷினு. ஸோ இது செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டாப் மோடில் தான் இருக்குது. டெலீட்டு டெலீட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே அப்ளை ஃபோர் செலக்ட் மிஷின் அண்ட் ஸ்கேல் செட்ஸ். ஸ்கேல் செட்ஸ்னா என்னது, போஸ்ட் டெலிட் ரிசீவ் லாஜிக்கல் ரிசோர்ஸ் அதெல்லாம் சொல்லலாம். ஸோ இது டேரெக்டாக கொடுக்க முடியுமா பார்க்கலாம். இங்கே வரல. ஸோ அப்போ என்னன்னா டபுள் கோட்ஸில் கொடுக்கணும் நினைக்கிறேன். டபுள் கோட்ஸில் டெலிட் அவன் என்ன சொல்கிறான்னா அப்படியே பண்ணுமா. ஓகே ரிமூவ் ஏன் வர மாட்டேங்குது தெரியல. ஸோ இது வந்து ஒருவேளை நம்ம டெலிட் பண்ண முடியாதா. டெலிட் ஓகே. ஸோ இது எல்லாமே டெலிட் பண்ணணும். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் பப்ளிக் ஐபி டெலிட். ஸோ ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிஸ்க் அதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ அதனால தான் ரிசோர்ஸ்லாம் டெலிட் பண்ணிட்டு டெலிட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெலிட் ஆகும். சப்போஸ் நம்ம டெலிட் ஆகலைன்னா நம்ம பாடி இஷ்டத்துக்கு நமக்கு மெயில் அனுப்பிச்சிட்டு இருப்போம். நம்ம எதுவுமே கார்டு எதுவுமே நம்ம கொடுக்கல, இருந்தாலும் மெயில் ஐடி கொடுத்ததுனால நமக்கு வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஹவருக்கு இவ்வளோன்னு வந்து இல்லை, ஒரு மாதத்துக்கே $85 உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட் விர்ச்சுவல் மிஷின் வந்துருச்சு. ஸோ இப்போ ரிசோர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கும். ஓகே ஸோ இதில் ஒரு இப்போ வந்து ஹோம் போய்க்கலாம். ஸோ இப்போ போயிட்டு விர்ச்சுவல் மிஷின் போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது இல்லையா, புரிஞ்சிச்சா. ஓகே ஸோ அப்போ வந்து நம்ம சாண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிய ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணோம். அதை வந்து சீரியல் கன்சோல் வழியாக கனெக்ட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணிட்டோம், டிஸ்க்கு நெட்வொர்க் கார்டு அதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெலிட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோன்னே டெலிட் ஆகலை. அதோட ரிசோர்ஸ் டிஸ்க்கு நெட்வொர்க்கு அதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலிட் ஆகிடுச்சு. ஓகே ஸோ எல்லாமே உங்களுக்கு அந்த இதுலேயே டிஸ்பிளே ஆகும். எந்த எரர் வந்தாலுமே உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆகும். ஓகே ஸோ அப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சாண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அசூரை லேர்ன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அதாவது இது லேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு மெயில் ஐடி மட்டும், அவுட்லுக் மெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும். டெய்லி 2 hours நம்ம வந்து மினிமம் 2 hours ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 10 times யூஸ் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்கான். ஓகே அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ.